ஹலோ லவ்லி கேமர்ஸ் வெல்கம் பேக். நான் உங்கள் பாட்டு வீடியோக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. டேட் பண்ணாக்கா வீடியோ பண்ணுவோம். நம்ம வந்து பார்த்தோன்னாக்கா மிஸ்ட்ரி ஷாப் வந்துருக்கு, ட்ரையல் ஆக் பண்ணுவோம். ஸோ மார்னிங் பார்த்தா ஒரு 4:30 போல் பண்ணோம். ஒரு 84% வந்து நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் விழுது. ஸோ இது வந்து பார்த்தோன்னா 63 வந்து பார்த்தோன்னா வாங்குற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தோன்னா வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்குது இந்த எமோட்டு. என்னடா எமோட்டு வாந்தி எடுக்கிறது, டாய்லெட் போகிறதுலாம் கொண்டு வந்துட்டானுங்க ஆல்ரெடி டாய்லெட் போகிறத. சரி ஸ்விட்ச் பண்ணோன்னா 10 டைமண்ட் கேட்குது. சரி நான் என்ன பண்ணேன்னா யூனிவர்சல் டோக்கன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிட்டு கீழே வரையும் ஸ்க்ரோல் பண்ணால் எதுவும் செட் ஆகிற மாதிரி நமக்கு தெரியல. சரி மேலே வந்து பார்த்தோன்னா ஒரு பாக்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த பாக்ஸ் கிளிக் பண்ணால் யூனிவர்சல் டோக்கன் வந்து பார்த்தோன்னா இருந்தது. ஸோ வந்து பார்த்தோன்னா நம்ம இப்போ வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ மொத்தம் பார்த்தோன்னா 6 இருக்குது. 5 பாக்ஸ் என்ன ஆச்சு, 6 5 30 டைமண்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ 30 டைமண்ட் கொடுத்துனா இது வந்து பார்த்தா பை பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துட்டேன். பைத்தியமாக இன்ஸ்டண்ட்டாக ஓப்பன் கொடுத்துட்டேன். நான் அவசரப்பட்டு ஓப்பன் கொடுத்துருக்கவே கூடாது. ஸோ அடுத்து ஸ்விட்ச் பண்ணுன்னு வச்சிங்களேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு எமௌண்ட்டை பார்த்தா கொடுக்குறானுங்க. என்னன்னா நம்ம ஒரு ஈவெண்ட்டில் போய் அடித்து வந்து பார்த்தோன்னா அந்த 100% வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்கானுங்க. சரி என்னடா பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்தோன்னா நானும் யோசித்தேன். சரி கீழே வரையும் ஸ்க்ரோல் பண்ணுறேன். சரி எதுவும் வாங்குற மாதிரி இல்லை. ஸோ நான் என்ன பண்ணேன், அப்படியே ஃப்ரீ ஃபயர் விட்டு வெளியே வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா மறுபடியும் பார்த்தோன்னா உள்ளே வந்தேன். எப்போ ஒரு 7:30 போல் மொத்தம் ஒரு 1227 டைமண்ட் இருக்குது என்கிட்ட. ஸோ இந்த எமௌண்ட்டை வாங்கலாமான்னு யோசித்தேன். சரி இருக்கட்டும், ஃபஸ்ட்டு இந்த எமௌண்ட்டு பார்ப்போம். 95 டைமண்ட். ஓகேங்களா. யூனிவர்சல் டோக்கன் பார்த்தா ஒரு 5 பை பண்ணிட்டேன். சப்ஸ்கிரைபர் கூப்பிட்டுருக்காங்க, ரேங்க் புஷ் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்கோம். சரி அடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணேன். சரி வேறு எதனா வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வால் இருக்குது, வேறு எதுவும் பார்த்தோன்னா வாங்குற மாதிரி ஒருத்தே கிடையாது. ஏன்னா பேனு அது இதுன்னு பார்த்தா கொடுத்துட்ருக்கானுங்க. இதனடா பேன் இர்ஃபான் யூஸ் மாதிரி இருக்குது. டேய் இதெல்லாம் கூட கொண்டு வந்துட்டீங்களா, இதெல்லாம் எப்போ கொலா பண்ணீங்க. சரி இந்த வாழை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு எய்மை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சரி வாழை வாங்கலாமா இல்லை வேலை பார்த்தா வேலை எமௌண்ட் எதனா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அகைன் பார்த்தா சர்ச் பண்ணேன். அதில் தான் எமௌண்ட் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது வாங்கிட்டேன். ஓகேங்களா. ஸோ வாங்கிட்டா 95. இன்னும் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு 78 டைமண்ட் தான் வாங்கியிருக்கேன். ஸோ ஓகேங்களா. ஸோ இன்னொரு 30 வாங்கணும். ஸோ மொத்தம் பாருங்கள் எத்தனை டைமண்டுக்கு வாங்கணும் அப்படின்னா ஒரு 100 100 200 டைமண்ட். அங்கே ஒரு 200 டைமண்ட் வச்சிங்களா. 400 டைமண்டில் பார்த்தாக்கா மிஸ்ட்ரி ஷாப்பை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இந்த சுறா மாதிரி இருக்குது எதுனா பார்த்தா கிரனேடு. சரி கிரனேடு நாம் எதுக்கு எந்த கிரனேடு போட்டாலும் வெடிக்க தான் போகுது. கிரனேடு ஸ்கின் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன். சரின்ட்டு பார்த்தோன்னா மேலே ஒரு எமௌண்ட் இருந்துச்சுல, அந்த எமௌண்ட்டை வாங்கணும்னு சொல்லிட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சரிங்களா. ஸோ ஆஃப்டராக பார்த்தோன்னாக்கா நான் ரெக்கார்டு எடுத்துகிட்டு பண்ணி தான் வாய்ஸ் ஓவரே கொடுக்குற கோச்சிடாதீங்க. ஸோ ஓகே இந்த எமௌண்ட்டை வந்து பார்த்தோன்னாக்கா பை பண்ணிடலாம். ஓசியில் கொடுத்த எமௌண்ட்டா இல்லை மேபி பார்த்தோன்னா ஸ்டோரில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த எமௌண்ட்டு. சரி பை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பை பண்ணியாச்சு. ஸோ ஓகே இதை பை பண்ணிட்டேன். எஃபெக்டே பார்த்தா கொடுக்கலடா கருமுண்டே. சரி ஓகே அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இப்போ நம்ம இதை வாங்கிடலாம். ஒன்று ஆல்ரெடி நம்ம ஒரு வாழை வாங்கிட்டோம். இந்த வாழை வாங்கலாமா இல்லை கீழே பார்த்தா இந்த நல்லா லூட் பாக்ஸ்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த வாழை வாங்கலாமா இல்லை எமௌண்ட்டை வாங்கலாமான்ட்டு பார்த்தேன். சரி ஓகே எமௌண்ட் இருந்துச்சு. சரி எமௌண்ட் என்ன ரெண்டுமே ஒரே டைம் தான் 95. ஸோ இந்த எமௌண்ட் என்னென்னா பூயா அப்படின்னு சொல்லிட்டு எழுது. சரி ஓகே டப்புன்னு அப்போ தான் கேன்சல் கொடுத்துட்டேன். நம்ம அங்கே போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 95 கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணணும்பா. ஸோ பர்ச்சேஸ் பண்ண உடனே ஸோ இப்போ எவ்வளோ டைமண்ட் கொடுத்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு பார்த்துக்குங்க. ஸோ மொத்தம் வந்து பார்த்தோன்னாக்கா 99 டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா. ஸோ இப்போ ஓவராலாக பார்த்தா எனக்கு 84% இருந்துச்சு. உங்களுக்கு எவ்வளோ இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ இந்த அமௌண்ட் நான் அனிமேஷனே கொடுக்கல, அதுக்கே அனிமேஷன் கொடுத்தீங்களேடா. சரி இதுவும் 95 பார்த்தா கொடுத்து வாங்கியாச்சு. ஸோ வாங்கின உடனே கன்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தா கொடுத்து விட்டானுங்க. ஸோ கொடுத்துட்டு அப்படியே ஊதி ஒரே ஷாட் தான் மண்டை காசாயம் பார்த்தா முடிச்சு விட்டாச்சு. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தா இந்த அமௌண்ட் நம்ம பை பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டோம். ஓகேங்களா. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தா என்ன பண்ண போகிறோம்னா இந்த 4 பார்த்தா எமௌண்ட்டில் போய்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு க்ளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நான் பண்டில் கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். பட் வந்து பார்த்தா எமௌண்ட் கொடுத்துட்டானுங்க. ஸோ வாங்க வேணாம் தான் நினச்சேன். 84% டிஸ்கவுண்ட் விழுந்திருக்கு. வாங்கி வச்சுருவோமேன்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. 1200 டைமண்ட் இருந்துச்சு. 400 டைமண்ட் பார்த்தா காலி. சரி பூயா பாஸ் பார்த்தேன். சரி பூயா பாஸ் வாங்கலாமான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியாச்சு. பூயா பாஸ் வாங்கினா டைமண்ட் வச்சுருந்தது. ஓகே பூயா பாஸ் வந்து நம்ம நம்பி தான் அக்கௌண்ட். ஓகே நம்மளுக்கு கிடையாது. பூயா பாஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஓகே கொடுத்து பூயா பாஸ் வந்தால் ஓகே கொடுத்து நம்ம பூயா பாஸை வாங்கிடுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட 3rd பூயா பாஸ். கண்டினியூவாக பார்த்தினாக்கா 3வது பூயா பாஸ் நான் இதை போடுறேன். ஸோ ஓகே கொடுத்து பார்த்தீங்கன்னா டேப் டு ஸ்கிப் கொடுக்காம வெயிட் பண்ணுவோம். ப்ரீமியம் கொடுத்துனா அன்லாக் 3 ஐட்டம் சொல்லிட்டு கொடுத்தானுங்க. ஸோ நான் இதுமாதிரி இப்போதைக்கு நான் இதை க்ளைம் பண்ணுற மாதிரி இல்லை. ஓகே கொடுத்துட்டு அந்த 4 வாலெட் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் எமௌண்ட் ஆட் பண்ண போகிறேன். சரி ஓகே நான் வெளியே வந்தாச்சு. ஸோ வெளியே வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ இந்த 4 எமௌண்ட் ஓப்பன் ஆகிடுச்சுல. ஸோ டேட்டா வாலெட்டுக்கு போய்ட்டு அந்த எமௌண்ட்ஸ் பார்த்தா இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ அமௌண்ட்ஸ் ஆட் பண்ணால் நம்மளுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இந்த அமௌண்ட் நான் தூக்கி போட்டுறேன். அதுக்கு பதில் இந்த வாந்தி எடுக்கிற அமௌண்ட் நான் வச்சுட்டேன். ஸோ சோலை அமௌண்ட் ஒன்று இருக்குது, அதுவும் நம்மளுக்கு லக்கில் கிடச்சது தான். ஓகேங்களா. ஸோ அடுத்து இது போட்டோம். அது என்ன ஒரு 250 டைமண்டில் கிடச்சதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ அப்படியே தூக்கி போட்டு இந்த அமௌண்ட் வச்சாச்சு. ஸோ வச்சுட்டு ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட லாபியில் போட்டு காட்ட போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னா
கண்டிப்பாக இந்த ஈவெண்ட் 2 நாள் தான் கொடுத்துருக்காங்க ஈவெண்ட், ஓகேங்களா? 2 நாள் தான், ஆயுத பூஜைக்கு 2 நாள் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தரமான ஒரு ஷாட் அடிச்சாச்சு. ஸோ ஒரு வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, ரைட்டா? ஸோ அதே மாதிரி அடுத்து நம்மளுடைய இந்த பூயா அமௌண்ட்டு, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்து தான். ஆனால் இந்த அமௌண்ட் போட்டு முடித்துக்குள்ளே இந்த பூயான்றது வந்து பார்த்தீங்கன்னா போயிடுன்ற மாதிரி இருக்குது, ரைட்டா? ஸோ ரைட், ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அந்த வணக்கம், ஓகேங்களா? தேங்க்ஸ் சப்போர்ட்டிங். ஸோ ரியலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னை ஆதரிக்க அனைத்து உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றி. என்னமா நம்ம ப்ரைம் போகிறது பார்த்தா 549 தான். அது வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி பாஸ்லேயே நம்ம கிளைம் பண்ணி கண்டிப்பாக பார்த்தா போயிடுவோம்.